பெங்களூர் ஹோட்டல் ஃபேமஸ் ஆனியன் தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? எனக்கு பர்சனலாக இந்த ஆனியன் தோசை ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கூடவே கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாவையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நல்ல ஒரு தோசைக்கல்லில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கேரட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து மேலே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கையாலேயே தட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்தோம்னாக்கா சூப்பரான வெங்காய தோசை வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய வெங்காய தோசை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.